உலகத்தை காக்கக்கூடிய சக்தி தான் மாரியம்மன். அதிலும் சமயபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் சப்த கன்னியர்களையும் தன்னுள்ளேயே அடக்கி வைத்திருக்காங்க. தினமுமே இவளை நினைச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வந்த துன்பங்களும் வராத துன்பங்களும் வர இருக்கக்கூடிய துன்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் அனுபவிச்சோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம வீட்டு பக்கம் நெருங்கவே செய்யாது. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அப்படியே தூசி தும்பு போல தட்டி விட்டு போய்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு மன வலிமையை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சமயபுரத்தால் வழிபாடு. துன்பங்கள் தீர இவளை நம்ம தினமுமே வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, மனதில் நினைச்சு எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சமயபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாரியம்மனை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அப்படி வழிபாடு செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு போனால் நம்ம எப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாரியம்மன் பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அம்மனோட தோற்றத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது 5 தலை பாம்பு குடை விரிக்க, தலையில் தங்க கிரீடம் அணிந்து, மாதுளம்பூ நிறத்த வளவாய், 8 கரத்திலும் கத்தி, உடுக்கை, தாமரப்பூ, திரிசூலம், கபால வடிவம், பாசம், கண்டிபம், மணி ஏந்தி, இடது கால் பீடத்தில் மடித்திருக்க, வலது காலில் 3 அசுரர்களோட தலையை மிதித்து வண்ணம் கிழக்கு திசை நோக்கி அழகாக காட்சி தரக்கூடியவள் தான் சமயபுரத்தால் அமர்ந்திருக்கிறாள். அம்மனை பற்றி நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். மாரியம்மனை சுகாசினியாக காட்சி தருகிறாள். அதாவது தலைக்கு மேலே 5 தலைநாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருவது இதனோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நெற்றி நிறைய திருநீர் குங்குமம் அணிந்திருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அன்னை இடது கால் மடித்து வலது காலை தொங்க விட்டு அழகாக அமர்ந்திருப்பாள். பாதத்தில் 3 அசுரர்கள் தலையானது காணப்படுகிறது. இது ஆணவம், கண்மம், மாயை குறிக்கிறது. 8 திருக்கலங்களில் முறையே கத்தி, கபாலம், சூளம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் இது எல்லாத்தையும் ஏந்திருப்பாள். ஜொலிக்கக்கூடிய தோடுகள், மூக்குத்தி இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக அணிந்திருக்கக்கூடிய அம்மன் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன். இந்த மாரியம்மன் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப முக்கியமான அம்மன் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில். இது திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையிலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இங்கே போய் எப்படி வழிபாடு செய்யணும், வீட்டில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சமயபுரத்து மாரியம்மன் வழிபாடு காலையில் எழுந்து நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுக்கோங்க. வழக்கம் போல் பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. அடுத்து சமயபுரத்து அம்மனையும் உங்களுடைய மனதார நினச்சிக்கோங்க. சமயபுரத்து அம்மனை இவர்கள் தான் கும்பிடணும், இவங்கள் தான் கும்பிடக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஊன் உயிர் எல்லாமே அந்த அம்பாள் படைத்தது தான். அவளை மனதார நினைச்சது அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை முதல்ல 9 முறை சொல்லிடுங்க. அடுத்து ஓம் சித்ராயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 27 முறை சொல்லுங்கள். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் எழுந்துட்டு சமயபுரத்து மாரியம்மனை நினச்சி கொண்டு இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்பவங்களுடைய வீட்டில் வறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது, கஷ்டமும் இருக்காது, துன்பமும் இருக்காது, தடைகள் தாமதம் இது எல்லாமே இருக்காது. 48 நாட்களில் உங்களோட வீட்டில் என்ன அதிசயம் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள், சிறியவர்கள் யார் வேணுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். உங்களோட மனதில் இருக்கக்கூடிய எந்த கஷ்டத்தை வேணும் அப்படின்னாலும் அம்பாளிடம் சொல்லி அந்த கஷ்டம் 48 நாட்களில் சரியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கலாம். வீட்டு பெண்களுக்கு 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும். இடையில மாத விளக்கு ஏற்படும் இல்லையா, அவங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்றாதீங்க. ஆனால் காலையில் எழுந்து வழக்கம் போல் குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறை தவிர
வேறு ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த மாரியம்மனை நினச்சி இந்த மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம், தவறே கிடையாது. மாரியம்மன் பெண்ணின் சொரூபந்தான். நீங்கள் அவருடைய நாமத்தை தீட்டு காலத்தில் சொல்வதனால எந்த ஒரு பாதிப்பும் விட போவதில்லை. இந்த மந்திரத்தை உச்சரிக்க பெண்களுக்கு தீட்டு ஒரு தடை கிடையாது. தொடர்ந்து நீங்கள் 48 நாட்களுமே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்களேன். உங்களோட கஷ்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அந்த அம்பாலே பெண் வடிவம் எடுத்து உங்களுடைய வீட்டிற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்பிக்கை இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாரியம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாரியம்மன் அனைத்து தலங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மாரியம்மனாக இருக்குது. மேலுமே இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அம்மனோட உருவம் அப்படிங்கிறது சமயபுரம் மாரியம்மன் சிலை. அம்மன் 8 கைகளோட தலை மாலை கழுத்தில் சர்ப கொடையோட 5 அசுரர்களோட தலைகளை தன்னோட காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி அமைஞ்சிருப்பது இதனோட சிறப்புன்னே சொல்லலாம். மேலுமே அம்மனோட சிறப்பு என்ன அப்படின்னா, வேண்டவங்களுக்கு வேண்டக்கூடிய வரத்தை சமயபுரம் மாரியம்மன் கொடுக்கக்கூடியது தான் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. சரி, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான அது வரலாறு பார்க்க போகிறோம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடம் கண்ணனூர். இது ஒரு சோழ மன்னர் தன்னோட தங்கைக்கு சீதனமாக கொடுத்த ஒரு நகரையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடம்தான். பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களோட படையெழுப்பால் அந்த கோட்டையும் நகரமும் அழிந்து வேம்பு காடாக மாறியிருந்தது. இங்குதான் அம்மன் கோவில் உருவாகியதாக நம்பப்படுது. மேலுமே இந்த அம்மனோட வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. வைணவி அப்படிங்கிற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்ததான். அதன் உக்கிரம் தாங்க முடியாது போனதுனால ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஜியர் சுவாமிகள் வைணவிய ஸ்ரீரங்கத்தில் இருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்ட பின் விக்கிரகத்தை ஆட்கள் அப்புறப்படுத்துவதற்காக வடக்கு நோக்கி போயிட்டு சற்று தூரத்தில் இழுப்பாரினாங்களாம். பிறகு மாரியம்மனோட சிலையை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்த கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு போயிட்டாங்களாம். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அந்த சிலையை பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டார்களாம். இது மெய்சிலுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். பின்னாடி அந்த பக்கத்தில் இருந்த அந்த கிராமத்து மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பெயருமே இட்டு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வரும்போது கண்ணனூரில் முகாமிட்டிருக்காங்க. அப்போது அரண்மனை மேட்டில் இருந்த கண்ணனூர் மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் செஞ்சாங்களாம். அவங்களுடைய வேண்டுதல்களும் அதே மாதிரி நிறைவேறுனுச்சாம். அதன்படியே அவங்களுக்கு வெற்றியும் கண்டார்களாம். அம்மனுக்கு கோவிலையும் கட்டி வழிபாடு செஞ்சாங்களாம். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் கிபி 1706 அம்மனுக்கு தனி கோவிலானது அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுவது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட இந்த கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக ரொம்பவும் பிரசித்தி பெற்று இருக்கு. மேலுமே அம்மனோட உருவம் சமயபுரம் மாரியம்மன் சிலை அம்மன் 8 கைகளோட தலை மாலை கழுத்தில் சர்ப கொடையோட 5 அசுரர்களோட தலையை தன்னோட காலால் மிதித்து தன்னோட சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி அமைஞ்சிருப்பது இந்த அம்மனோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் பார்த்திங்களா ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கோயிலாக இருக்குது. நட்சத்திரங்கள் 27 ஆதிக்கங்களை தன்னுள்ள அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டிலை இங்கு அருள் புரிகிறார் சமயபுரத்து மாரியம்மன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வாசுதேவர் நாயகி தம்பதியின் 8வது குழந்தையான கிருஷ்ணர் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைசாலைக்கு இடம் மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த பெண் குழந்தை சிறைக்கு வந்து கம்சனை கொல்ல முயன்ற போது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் அப்படின்னு சொல்லி கூறி மறைந்ததான். அந்த குழந்தை தான் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தல வரலாறு சொல்கிறது. தல விருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்ப மரம் இதனோட சிறப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜயநகர மன்னர் படைகளோடு சமயபுரத்தில் முகாமிட்ட போது போரில் வெற்றி பெற்றதுனால அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க. அதே மட்டும் இல்லாமல் உரிய காலத்தில் கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பவள் தான் சமயபுரத்தாள். அவங்களது அடைமொழி சமயத்தில் காப்பாள் சமயபுரத்தாள் அப்படிங்கிற முதுமொழியமாக இருக்குது.
மேலுமே ஒரே சந்நிதியில் 3 விநாயகர்கள் அருள் புரிகிறாங்க. அம்மனோட உக்கிரத்தை தணிக்க காஞ்சி பெரியவரின் ஆலோசனை வேண்டினாங்க. காஞ்சி பெரியவரோட ஆலோசனைப்படி ஆலய வலப்புறத்தில் ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி வடிவம் கொண்ட 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செஞ்சிருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதிஷ்டை வாயிலாக அம்மனோட மூல விக்கிரகத்தில் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொரூபமாக மாற்றி 1970 கும்பாபிஷேகமும் செஞ்சப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விமானம் தங்க தகடுகளால் மேயப்பட்டிருக்காங்க. தங்கத்தோட எடை சுமார் 71 கிலோ, அதாவது 127 கிராம். செம்போட எடை 3 கிலோ 288 கிராம். இதன் மொத்த மதிப்பு சுமார் 7 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே ரூபாய் 20 லட்சம் செலவில் தங்க ரதம் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பலா இலயம்